ஓர் அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் விஜயா, சாந்தி அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க 2 பேர் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இவங்க 2 பேரோட வீடும் பக்கத்தில் இருந்துச்சு. சாந்திக்கு விஜயாவை கண்டாலே பிடிக்கவே பிடிக்காது. இது விஜயாவோட மருமக மீனா, இது சாந்தியோட மருமக ரேவதி. சாந்திக்கு எப்படி விஜயாவை பிடிக்காதோ அதே மாதிரி ரேவதிக்கு மீனாவை கண்டாலே சுத்தமாக ஆகவே ஆகாது. ஒரு நாள் மீனா விஜயா கிட்ட இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா, முன்ன மாதிரி நம்மளுக்கு வேலை எதுவும் கிடைக்கிறதில்ல, அதனால நான் சின்னதாக ஒரு முட்டை மசாலா கடை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதை கேட்டதும் விஜயா இப்படி சொன்னாங்க, அம்மாடி மீனா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். முன்ன மாதிரி நம்மளை யாரும் வேலைக்கு கூப்பிட மாட்டேன்றாங்க. நீ முட்டை கடை ஆரம்பிமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க விஜயா. மீனா சொன்ன மாதிரியே சின்னதாக ஒரு முட்டை கடையை ஆரம்பித்து வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஒரு முட்டை 5 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தா. ஊர் மக்களும் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த ரேவதி சாந்தி கிட்ட போயிட்டு இப்படி சொன்னா, அத்தை, அந்த மீனா சின்னதாக ஒரு முட்டை கடை ஆரம்பிச்சிருக்கா. நம்ம ஊர் மக்கள் எல்லாரும் மீனா கிட்ட தான் முட்டைகளை வாங்கிட்டு போகிறாங்க. நான் இப்போ தான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னா ரேவதி. அதை கேட்டதும் சாந்தி இப்படி சொன்னாங்க, ரேவதி, நாளைக்கு நீ ஒரு முட்டை கடையை ஆரம்பிக்கிற, அதுவும் அந்த மீனா கடைக்கு பக்கத்துலேயே அப்படின்னு சொன்னாங்க. சாந்தி சொன்ன மாதிரியே ரேவதி மீனா கடைக்கு பக்கத்துலேயே ஒரு முட்டை கடையை ஆரம்பித்தா. அது மட்டும் இல்லாமல் முட்டைகளை கம்மியான விலைக்கு கொடுக்குறதா சொல்லியிருந்தா. ரேவதி ஒரு முட்டை 4 ரூபா அப்படின்னு சொன்னதும் அந்த ஊர் மக்கள் கொஞ்சம் பேர் வந்து ரேவதி கிட்ட முட்டைகளை வாங்க ஆரம்பித்தாங்க. மீனா வீட்டுக்கு வந்து விஜயா கிட்ட இப்படி சொன்னான், அத்தை, அந்த ரேவதி நம்ம கடைக்கு பக்கத்துலேயே ஒரு முட்டை கடையை ஆரம்பிச்சிருக்கா. அது மட்டும் இல்லாமல் முட்டைகளை குறைவான விலைக்கு கொடுக்குறா அப்படின்னு சொன்னான். மறுநாள் காலையில் மீனா சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா. விஜய் அங்கே வந்து, அம்மாடி மீனா, நீ கடைக்கு கிளம்பு, நேரம் ஆயிடுச்சு, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. மீனா விஜயா கிட்ட இப்படி சொன்னான், அத்தை, நானும் முட்டைகளை கம்மியான விலைக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் பேர் நம்ம கடையில் வந்து முட்டைகளை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போனான். கடைக்கு போனதும் ஒரு முட்டை 4 ரூபான்னு சொன்னதும் கொஞ்சம் பேர் வந்து மீனாவோட கடையில் முட்டைகளை வாங்கினாங்க. இதை பார்த்த ரேவதி தன்னுடைய கடையில் முட்டையோட விலையை இன்னமும் கம்மி பண்ண ஆரம்பித்தா. என்கிட்ட ஒரு முட்டை 3 ரூபா அப்படின்னு சொல்லி விற்றுக்கிட்டு இருந்தா. மீனாவோட கடையில் ஒரு சிலர் மட்டுமே வந்து முட்டைகளை வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. மீனாவோட கடையில் அவ்வளோவா முட்டைகள் விற்கலை. ஒரு நாள் மீனா ரேவதி கிட்ட வந்து இப்படி பேசினா, ரேவதி, நீ ஏன் முட்டைகளை கம்மியான விலைக்கு கொடுக்குற, உனக்கு நஷ்டம் தானே ஏற்படும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தா மீனா. அதுக்கு ரேவதி இப்படி திமுறா பதில் சொன்னான், இங்கே பாரு, அது என்னுடைய கடை, என்னுடைய முட்டை, நான் கம்மியான விலைக்கும் கொடுப்பேன், ஃப்ரீயாகவும் கொடுப்பேன், உனக்கு என்ன வந்தது அப்படின்னு திமுறா பேசினான். இப்படியே சில நாட்கள் போச்சு. மீனாவோட கடைக்கு யாருமே முட்டை வாங்கவே வரதில்லை. முட்டைகள் எல்லாம் வீணா போக ஆரம்பிச்சது. இதை நினச்சி மீனா தன்னுடைய மனசுக்குள்ளே ரொம்பவும் வருத்தப்பட்டா. அன்னைக்கு நைட்டு எல்லா முட்டைகளையும் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தா. இதை பார்த்த விஜயா இப்படி கேட்டாங்க, அம்மாடி மீனா, என்ன ஆச்சு, எல்லா முட்டைகளையும் எடுத்துட்டு வந்திருக்க, என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு மீனா இப்படி சொன்னான், அத்தை, அந்த ரேவதி முட்டையை கம்மியான விலைக்கு கொடுக்கறதுனால நம்ம கடைக்கு யாருமே வரமாட்டேன்றாங்க அத்தை. முட்டைலாம் தினமும் பாழாக போகுது, அதான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான். மீனா எடுத்துட்டு வந்த முட்டைகளை வச்சு விஜயாவுக்கு பிடிக்குமேனு முட்டை மசாலாவை செஞ்சுக்கிட்டு இருந்தா மீனா. கொஞ்ச நேரம் போனதும் முட்டை மசாலாவை எடுத்துட்டு வந்து விஜயா கிட்ட கொடுத்தா. மீனா செஞ்ச முட்டை மசாலாவோட வாசனை பக்கத்து தெரு வரைக்கும் வீசுச்சு. ஒரு வழியாக 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சாங்க. விஜயா இப்படி சொன்னாங்க, மீனா, நீ முட்டை மசாலா ரொம்ப நல்லா செய்கிறம்மா, நீ ஏன் சின்னதாக ஒரு முட்டை மசாலா கடை ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு மீனா கிட்ட சொன்னாங்க. மீனா யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நாள் போனதும் மீனா சின்னதாக ஒரு முட்டை மசாலா கடையை ஆரம்பித்தா. ஒரு பிளேட் முட்டை மசாலா 50 ரூபா அப்படின்னு சொல்லி வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் திடீர்னு ரேவதி மீனா கடைக்கு வந்து, எனக்கு ஒரு பிளேட் முட்டை மசாலா கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டா. வீட்டுக்கு போயிட்டு சாந்தி கிட்டே இப்படி சொன்னான், அத்தை, அந்த மீனா முட்டை மசாலா கடையில் ஒரு பிளேட் 50 ரூபான்னு சொல்லி விற்றுக்கிட்டு இருக்கா. நானும் முட்டை மசாலா கடை ஆரம்பிக்க போகிறேன், ஆனால் ஒரு பிளேட் 40 ரூபான்னு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ரேவதி. அடுத்த நாள் மீனா கடைக்கு பக்கத்தில் ஒரு முட்டை மசாலா கடையை ஆரம்பித்தா. ஒரு பிளேட் 40 ரூபான்னு சொல்லி விற்றதுனால ஊர் மக்கள் கொஞ்சம் பேர் வந்து ரேவதியோட கடைகளில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரேவதியோட கடையிலையும் வியாபாரம் நல்லாவே போய்கிட்டு இருந்தது.
திடீர்னு ஒரு நாள் ரேவதி மீனாவோட கடைக்கு போய் யாரும் பார்க்காத சமயமாக பார்த்து கெட்டு போன முட்டைகளை மீனாவோட கடையில் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. இது தெரியாமல் மீனா அந்த முட்டைகளை வச்சு முட்டை மசாலா செஞ்சு சாப்பிட வந்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் போனதும் ஊர் மக்கள் எல்லாரும் மீனாவோட வீட்டுக்கிட்ட வந்து சண்டை போட்டாங்க. கமலா இப்படி சொன்னா, இங்கே பாருமா மீனா, கெட்டு போன முட்டைகளை வச்சு முட்டை மசாலா சரியா? உன் கடையில் சாப்பிட்டதுனால எங்கள் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நாங்கள் யாரும் இனி உன் கடைக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அன்னியிலிருந்து மீனாவோட கடைக்கு அந்த ஊர் மக்கள் யாரும் சாப்பிட வர்றதே இல்லை. மீனா இதை நினச்சி ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. இந்த பக்கம் ரேவதியோட கடையில் வியாபாரம் நல்லா போய்கிட்டு இருந்தது. முட்டை மசாலா கம்மியான விலைக்கு கொடுக்கறதுனால எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ரேவதியும் சாந்தியும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அத்தை, அந்த மீனாவோட கடையில் கெட்டு போன முட்டைகளை வச்சது நாம, ஆனால் இது தெரியாமல் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் மீனாவை தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் மரத்துக்கு பின்னாடி நின்று கமலா கேட்டுக்கிட்டு இருந்தா. இது எல்லாத்தையும் ஊர் மக்கள்கிட்ட சொல்லி எல்லாரையும் மீனா வீட்டுக்கிட்ட கூட்டுட்டு போனான். ஊர் மக்கள் எல்லாரும் மீனா கிட்டேயும் விஜயா கிட்டேயும் மன்னிப்பு கேட்டாங்க. நடந்த எல்லா உண்மைகளையும் சொன்னாங்க. நாங்கள் எல்லாரும் உங்கள் கடையிலே வந்து சாப்பிட்றோமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ரேவதி தான் செஞ்ச தப்பை உணர்ந்து மீனா கிட்டேயும் விஜயா கிட்டேயும் வந்து மன்னிப்பு கேட்டா. அவங்க எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தாங்க. கொஞ்ச நாள் போனதும் மீனா அந்த ஊர்லேயே சின்னதாக ஒரு ஹோட்டல் ஆரம்பித்து முட்டை மசாலாக்களை செஞ்சு ரொம்ப சுத்தமாகவும் தரமாகவும் அந்த ஊர் மக்களுக்கு கொடுத்துட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஹலோ நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹால்னு கொடுத்துக்குங்க. நம்ம நாளைக்கு இன்னொரு கதையில் பார்க்கலாம். பாய்.